ஃபீல்டிங்ல சாய் சுதர்சன் கேட்ச வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் ஏதோ தன்னுடைய காதலி தனக்கு ஒரு ரோஜா பூ போடுறான்னு நினைச்சு மெதுவா எடுத்துன்னு கைய அட்மயர். அது வந்து ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. தீபாவளி ராக்கெட் மாதிரி வந்துட்டு இருக்கு. நீ செல்லமா அப்படின்னு பொட்டுன்னு அடிச்சது கையில. அந்த கேட்ச் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு ஃபீல் பண்ணதெல்லாம் பார்த்தா நேரம் ஒரு பாதிரியார்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டுருவான்னு இந்த மாதிரி ஃபாதர் என்ன மன்னிச்சுங்க, அந்த மாதிரி கேட்ச் நான் விட்டதே கிடையாது. இந்த தடவை என்ன மன்னிச்சுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பிடிச்சேன். அப்படி ஒரு ஃபீல் பண்ணி நான் பார்த்தே கிடையாது. ஏன்னா இன்னொருத்தர் கேட்ச் பிடிக்கும் போதெல்லாம் இவர் பண்ணி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பாரு. இதைதான் நான் பிடிச்சிருக்கணும். ஐயோ என்ன விட்டுருங்க, தப்புன்ட்டேன். அந்த லெவல்ல ஃபீல் பண்ணிட்டாரு. ஆனா அந்த ஃபீல் பண்ணதுக்கு பிராயச்சித்தமா ஒரு கேட்சையும் அற்புதமா புடிச்சு காட்டினாரு சார். இன்னொரு ஒரு ஃபீல்டர் உள்ள குறுக்க ஓடி வரும்போது, பிகாஸ் நம்ம அந்த கேட்சை பத்தி உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஒரு ஃபீல்டர் நல்லா ஓடி வரும்போது ஜென்ரலா நமக்கு வந்து அந்த சைட் இப்போ பாதிக்கும். ஐயோ ஒருத்தன் குறுக்க ஓடி வரானே, நம்ம மேல இடிச்சிட்டானா என்ன, அவர் இந்த டென்ஷன்லாம் இருக்கும். அவர் அதெல்லாம் மீறி சரக்குன்னு உள்ள புலி மாதிரி பாஞ்சு ஒரு கேட்சை பிடிச்சி கீழே படுத்துட்டாரு. அந்த கேட்ச் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஏன்னா அந்த யுத்வீர யாரும் நினைக்கிறேன் பக்கத்துல ஐ அப்படி நாங்க லைட்டா கபடி ஆடுற மாதிரி அவர் பரவாயில்ல, அவரோட போக்கஸ் நல்லா இருந்தது. சோ இதுக்கெல்லாம் தான் நீங்க சுனில் நாராயணன் பார்த்து கத்துக்கணும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு கேட்சுக்கு அவர் போக மாட்டாரு. அவர் பாட்டு சாந்தமா அவர் தான் நீங்க கத்துக்கணும். அவர் டிஸ்டர்பன்ஸே இருக்காது யாருக்குமே. அவர் பாட்டுக்கு சாந்தமா வேற ஒரு உலகத்துல என்னோட போலிங் 4 ஓவர் இருக்கு, நான் பாட்டுக்கு நடந்து ரன் அவுட்ல ஃபீல்டர் புடிச்சான்னா மெதுவா நடந்து திரும்பி போயிடுவார். அச்சுக்கப்பா என்னப்பா நமக்குள்ள இருக்கு சண்டைன்ற மாதிரி.